ஹாய் கைஸ், ஆஃப்டர் வெரி லாங் டைம் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ இது அபவுட் வந்து எலக்ட்ரோடெக்ஸ் 2026 எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபேர் கொடிஷியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு நேற்றுலேருந்து நடக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து இங்கே கோயம்புத்தூரில் கொடிஷியாவில் ஏகப்பட்ட ஃபேர்ஸ் நடக்கும். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றின ஃபேர். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, ஃபியூஸ், ரிலே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார் சார்ஜர், இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸு, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் வச்சுக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு உண்டான எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பவர் சப்ளை, ரிலேஸ், ஃபியூஸ், சர்க்கியூட்ஸு, சுவிட்ச் போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டால்லையும் வெரைட்டி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ லைவாக வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது எல்லா எக்யூப்மெண்ட்ஸும். ஸோ இந்த எக்யூப்மெண்ட் பாருங்கள், பிசிபி சர்க்கியூட் போர்டு வந்து அதில் வந்து எல்லா வகையான என்ன சொல்கிறது டயோட்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டட் மிஷின். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரைட் ஃப்ரம் தி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது வந்து ஒரு கமர்ஷியல்லேருந்து இண்டஸ்ட்ரி வரைக்கும் எல்லாமே வந்து நமக்கு தேவையானது எல்லாமே வந்து வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப லிமிட்டட் ஸ்டால்ஸ் தான் இருக்குது, பெரிய அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃப்ரீ டைமில் கோயம்புத்தூர் பீப்புள் விசிட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாலை, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் கேபிள்ஸ், நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கேபிள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த கோர் கேபிள், ஸோ அது வச்சுருக்காங்க. அப்புறம் வேரியஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேட்ரிஸ். ஸோ இந்த பேட்ரிஸ் எல்லாம் எதுக்குன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பேட்ரிஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்ரிஸ் எல்லாமே இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா ஆர்இ செக்ஷன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சோலார் வெஹிக்கிள்ஸ், லேட்டஸ்ட் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா டாட்டாலேருந்து எல்லா பிராண்டும் வச்சுருக்காங்க. ஸோ கார்ஸ் வச்சுருக்காங்க, எலக்ட்ரிக்கல் கார்ஸ். இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இந்த டைமு. சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்காதெல்லாம் இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சுருந்தாங்க உள்ளுக்குள்ளே. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் எதுக்குன்னா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் கண்ட்ரோலர். ஸோ நயகரா கம்பெனியோடைய ஸ்டால் இது. ஸோ இவங்க வந்து நிறையா கண்ட்ரோலர்ஸ், பேனல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் நம்ம சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துச்சு. இது வந்து எர்த்திங் ராடு, இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் எர்த்திங் ராடு. அப்புறம் சீமென்ஸ் ஸ்டால், இது பார்த்திங்கன்னா சீமென்ஸ் வேரியஸ் டைப் ஆஃப் இன்புட் அவுட்புட் மாடியூல், அப்புறம் வந்து நிறைய டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் இது மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ மோட்டார் கண்ட்ரோல் சென்டர்ஸு, மோட்டார் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே சீமென்ஸோடைய ப்ராடக்ட்ஸ் இங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கோயம்புத்தூர்லேயே வந்து நிறைய இது வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டவர் லைட்டு சீரீஸ். இது வந்து என்னென்னா டவர் லைட் வந்து வேரியஸ் சிக்னல்ஸ், வேரியஸ் டைப் ஆஃப் டவர் லைட்ஸ். பைப் செக்மெண்ட்டில் ரித்விக் பைப்ஸ், இவங்க வந்து லீடிங் பைப் மேனுஃபேக்சர்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய டிரான்ஸ்ஃபார்மர், ஆல்மோஸ்ட் பெரிய சைஸ். இந்த ரூம்குள்ளேயே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் இருந்துச்சு. நான் என்னென்னு கேட்டேன், இது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு சோலாருக்கு யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னாங்க. அதாவது பவரை வந்து ஜென்ரேட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப இன்டெப்த்தாக எனக்கு தெரியாது, ஓரளவுக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சுருந்தாங்க உள்ள லைவாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ்க்கு. அப்புறம் வந்து மெயினாக இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து எனர்ஜி சேவிங். ஸோ இந்த ஃபேர் வந்து எதுக்குன்னா மெயினாக வந்து எனர்ஜி சேவிங் செக்டராக இருக்குது. ஃபார் எனர்ஜி வந்து எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம், எப்படி காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு நிறையா செக்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து பேலட் மிஷின்னு, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லா டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸை வந்து லோட் பண்ணி இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆட்டோமேட்டிக் பேலட் மிஷின். ஸோ இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ரோபோட் பேலட் மிஷின். ஸோ 2 பேலட் மிஷின் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா நம்ம கூடயே மூவ் ஆகுது. கிட்ட போனால் சென்சார் மூலிமா அது வந்து ஆக்டிவேட் ஆகும்போது ஸ்டாப் ஆகிக்குது. ஸோ இது வந்து ஹால் பியில் வச்சுருந்தாங்க இந்த பைலட் செக்மெண்ட். ஸோ இன்ஜினியர்ஸ், ஃப்ரெஷ்லி பாஸ்ட் அவுட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்பனன்ட்ஸை வந்து நம்ம லைவாகவே பார்க்கலாம். நிறையா எக்யூப்மெண்ட்ஸு அண்ட் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு பம்ப் அசம்பிளி. ஸோ எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டடு பம்ப் டைப்பு. கட் செக்ஷன் வச்சுருந்தாங்க, கிராஸ் செக்ஷன் கட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மோட்டார்.
ஸோ இது வந்து சோலார் லைட்டு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. சோலார் பேனல் இருந்துச்சு. ஒரு ஸ்டாலில் பார்த்திங்கன்னா சோலார் பேனல் ப்ரஷ் க்ளீனிங் மிஷின், ஒரு க்ளீனிங் மிஷின். இது பார்த்திங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக வந்து சோலார் பேனலில் வந்து க்ளீன் பண்ணுது. வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். ஸோ இதில் வந்து காமிக்கல. எக்ஸாக்ட் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் கூட கனெக்ட் பண்ணி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அந்த இதை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஃபீல்டில் வந்து ஓகே. பட் ஆனால் வந்து நம்ம யூஸ்வலாக கமர்ஷியலில் பில்டிங்க்கு மேலே வச்சுருக்கிற சோலார் பேனல்ஸ்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியல. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு சொன்னாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சோலார் லைட்ஸு. ஸோ இது வந்து ஆட்டோ புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க, எலக்ட்ரிக்கல் ஆட்டோ. வேரியஸ் டைப் ஆஃப் லோட் கேரிங் ஆட்டோஸ்லாம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பெரிய ட்ரக்கு உள்ளுக்குள்ளே ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. செம சைஸ் இது. ஈவன் டீசல் ட்ரக்கை விட பெருசாக இருந்துச்சு இது. ஈவி ட்ரக், ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவி எலக்ட்ரிக்கல் ட்ரக். இப்போது கார் செக்மெண்ட் இருந்துச்சு. எல்லா டைப் ஆஃப் காரு, ரைட் ஃப்ரம் கியா, டாட்டா, அப்புறம் பார்த்தா மஹிந்திரா, எல்லா கார்ஸும் அவங்களோட எலக்ட்ரிக்கல் செக்மெண்ட்ஸ், எல்லா எலக்ட்ரிக்கல் கார்ஸ் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. சுசுகி, சிட்ரோயன் எல்லாமே. ஸோ ஹோண்டா வெஹிக்கிள் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ கைஸ் என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல எக்ஸ்போ, மிஸ் பண்ணாது.